ஹை காய் வெல்கம் ரோஹித் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போட்டிங்கன்னா ரோப்ளாக்ஸில் பேரிஸ் பிரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க போட்டாச்சில் ஆல்ரெடி அப்படின்னு. ஆனால் இந்த நம்ம லீகோ மோடு தான் பார்க்க போகிறோம். இந்த லீகோ மோடு பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம லீகோ மோடு பார்க்கும்போது லீகோவா லெகோவா ஒவ்வொரு மோடு வீஸ் பார்த்திங்கன்னா விளாட போகிறோம். ஸோ அடுத்து ஏலியன் பேஸ்மெண்ட் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம போடுவோம், கண்டிப்பாக ஒரு நாள் போடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லீகோ மோடு தான் பார்க்க போகிறோம். லீகோ மோடு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இருக்கும்னு தெரில. சார் நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா போவோம். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சனே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட் பர்சன் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் வச்சுக்கிட்டேன். ஸோ கிராஃபிக்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்னடா அது முந்தி நம்ம இந்த பெட்டு மேலே ஏறி பைப் வழியாக ஒன்று போவோம்ல, இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஏணி கட்டி போகிற மாதிரி கடப்பா. இந்த லீகோ மோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். இல்லாட்டி சின்ன பிள்ளைத்தனமாக தானே இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டோனட் இருக்குது, எடுத்துப்போங்க கைஸ். டோனட் தெரியல, இது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும் லீகோ மோடு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். அவனே அதாச்சும் எப்படி கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு குழாயில் தப்பிச்சு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. அவனே ஏனியை பில்டு பண்ணி தப்பிச்சு போடாங்க பேரி அடி சொல்கிற மாதிரி தானே கைஸ் இருக்குது. நீங்களே இருக்குது. அதான் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும் இந்த லீகோ மோடு. ஸோ பாருங்கள், இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. டெய்லி கரெக்டாக நடா குதிச்சேன், கொஞ்சம் பெருசாக இருக்கும் கைஸ். அதான் கைஸ் பிரச்சனை. எத்தனை காயின்ஸில் தெரியுங்க, நிறைய காயின்ஸ் வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில லீகோ மோடில். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா என்னதுடா அது? இதையும் மாற்றிட்டீங்களா? ஏதாச்சும் முந்தைய ஸ்டீலில் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக வச்சுருப்பாங்க. என்னடா அது? எல்லாம் ரியாலிஸ்டிக்காக இருந்தது. நான் கூட நினச்சேன் லீகோ மோடு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்னென்னமோ நினச்சேன்டா. கடைசியில் லீகோ மோடு எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லாவே இல்லை லீகோ மோடெலாம், என்னமோ இருக்குது கைஸ். ஆனால் நான் சும்மா எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலான்னு வந்தேன். ஜஸ்ட் மிஸ். பாடி குதி குதி. என்னடா இது ஃப்ரெஞ்சு இப்படி மாற்றி வச்சுருக்கானுங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டானுங்க கைஸ். லீகோ மோடில் எல்லாத்தையும் மாற்றிட்டானுங்க. ஸோ இங்கே இப்படி குதிப்போம் அப்படியே. என்னது? ஐயோ, பேரி அங்கே நிற்கிறாங்க கைஸ். தலையை சொரிஞ்சிட்டு இருக்கான். இதோ எப்போ தான் அந்த ரோஹித் வருவான், அவனை போட்ட வச்சு செய்கிறோம். இன்றைக்கி தட்டுறோம் தூக்குறான். அந்த மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காங்க கைஸ் மொரட்டா. பேரி எப்படா இருக்க? இங்கே ஏதோ சுவிட்ச் இருக்குது கைஸ். சுவிட்ச் அழுத்தி விட்றா. ஐயா பேரியா விட்டுருங்க. பேரி பேரல் மாதிரி இருக்காங்க கைஸ். பேர் ஏற்ற மாதிரி இருக்கான். என்னடா அது? இதில் ஜெயிலெலாம் ஆள் இருக்க மாட்டாங்க கைஸ். இந்த இதில் அந்த ஒரிஜினலில் லீகோ மோட்லாம் தான் இருக்காங்க, என்னன்னு தெரில. இது ஒன்று தான் கைஸ் அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், தங்கத்தில் போய் குழாயை கட்டி வச்சுருக்கான். பேரி இவனுங்களாம் அறிவே இல்லையா? பேரல் மாதிரி இருக்காங்க கைஸ். நீங்களே பாருங்களேன், தங்கத்தில் போய் குழாயை கட்டி வச்சுருக்கான் பாருங்களேன். அவன் தங்கத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான். இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்? ஐயோயோ ஐயா பேரியா விட்டுருங்கய்யா. தெரியாமல் சொல்லிட்டேயா விட்டுருங்க. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. இன்னும் கீஸ் எவ்வளோ கிட்ட இருக்குன்னு தெரில கீஸ். எனக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு செகண்ட்னா போதும், பிடிச்சிருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ கிட்ட இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கோங்க கீஸ். வாடி யாரா அவன்? பிரெயின் ஹீட்டர் அப்போலேருந்து கீழே விழுந்து விளாண்டுட்டு இருக்கான் அவன். என்னடா நீ விளையாட வருவீங்க, அதுக்குன்னா விழுந்து விளாண்டு. என்னடா அது? நமக்கு இன்டர்நெட் இஷ்யூ போல் இருக்குது. ஒரே குதி. என்னடா விழுந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. நம்ம விழா வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. தம்பி எப்படா இருக்க? அவன் பார்க்குறான். ஐயோ, அவனுக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் இந்த மாதிரி ஜெயிலில் இருந்துச்சுன்னா நான் வாட்டிக்கு இந்த மாதிரி இப்போ தப்பிச்சு போயிட்டு இருப்பேனே. பார்க்குறான் ஈஸ். பேரி எப்படா இருக்க? ஸோ பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டே இருக்கான். அப்போலேருந்து நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை. ஸோ வேகம். குதி. என்னடா தலையாட்டுறா? ஓடிடு. ஐ எம் ப்ரோ பிளேயர். ப்ரோ பிளேயர்னு ஒன்று சீன் ஓட்டினோமே. எவ்வளோ தெரியுந்தா சீன் ஓட்டு. அது ஒரு இப்போ கூட பிடிச்சிட்டான். ஐயோ கைஸ், நான் ஒரு வழியாக வந்துட்டேன். எப்படி பண்ணால் நீங்கள் அப்படியே நடுவில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரமாகவே நீங்கள் வரணும். ஓரமாகவே வந்தால் என்னன்னு தெரில. நான் பார்த்தீங்கன்னா வந்துடுறேன், எப்படின்னு தெரில. ஸோ எப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அது மாதிரி கரெக்டாக குதிச்சிடணும் கைஸ். கீழே வேறு பேரி இருக்கான், பேரல் மாதிரி எப்படி நின்றுட்டுருக்கான். எப்படா வருவான், எப்படா பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்காங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே காயின்ஸ்லாம் வட்டமாக வச்சுருக்காங்க. அது அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அது நிறைய பேர் இருந்துருக்காங்களா, எல்லா ஆளுங்களாம் போயிட்டானுங்க. நம்ம மட்டும் தான் இருக்கோம்.
ஏன்னா நான் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சது. ஒரிஜினல்லாம் ஈஸியாக இருக்குது கைஸ். இந்த லீகோ மோட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லீகோ மோட்னா இது ஒன்று மோடை வச்சு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. அதிலே சும்மா கொடுத்துருப்பாங்க. என்னது அது? என்ன ஆப்போசிட்டாக இருக்குது கைஸ். இது ஒரிஜினலில் வேறு மாதிரிலாம் கைஸ் இருக்கும். இந்த சைடு இருந்து ஏதோ ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. வேறு என்ன கைஸ் இருக்குங்க? ஷவல்லாம் இருக்குது, தூக்கூடாத. இது என்னதுடா? இதுவும் இது பாருங்கள், இது ஒரிஜினல் இப்படி தான் இருக்குது. ஒரிஜினல்லாம் வந்து இப்படி கூட வர மாதிரி தான் இருக்குது. இது என்னன்னு தெரில, புது வழியாக இருக்குது. ஓகே, நம்ம திறந்து பார்க்க பாருங்க. லீகோ மோட் சின்ன பிள்ளைத்தனமாக போட்டு வச்சுருக்காங்க. என்னடா இதில் நான் மண்ணே விட மாட்டிங்களா? அதுலேயும் லீகோ மோட்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அவ்வளோ பெருமை. எனக்கு சத்தியமான இந்த மோட் அந்தளவுக்குலாம் பிடிக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இது வச்சுருக்கானுங்க. இந்த லீகோ மோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்களா அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஐயோ, லீகோ மோடில் என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த அம்பு வருங்க. இப்போ இந்த அம்பு வந்துருச்சா உடனே இந்த சைடு ஓடிடணும். அந்த ஓடுறதுக்குள்ள இந்த மாதிரி மாட்டிடுவீங்க. ஸோ அம்பு வரட்டும். வாடா அம்பு. அம்பு டக்குன்னு போயிடுச்சு. அம்பு போனவுடனே அம்பு அடிச்சிருச்சு, தலையிலே அடிச்சிருச்சு. நான் அம்பு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அம்பு டக்குன்னு போனேன். இப்போ போறியா இல்லையா? அடுத்து மதிக்க மாட்டேன். கரெக்டாக வரும்போது போகுது பார்த்தீங்களா? அப்போ ஆடி வந்துட்டான். போய் ஒரு காயினை மிஸ் பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல கைஸ். நீங்கள் செக் பாயிண்ட் எப்படினாலும் பிடிச்சிருவோம். நம்ம நல்லா பிரச்சனை. அந்த காயினை போய் தைரியமாக போய் எடுத்துக்கலாம். அடப்பாய் செக் பாயிண்ட் ஆனால் பிடிச்சிட்டோம். இந்த சைடு செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப செத்தா கூட இதே இடத்துல தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகும். ஸோ இங்கே 2 காயின் இருக்குது, எடுத்துப்போம். இந்த பால் பார்த்தீங்கன்னா உருண்டு வருது. நம்ம ஒளிஞ்சு போகணும் போல இருக்குது. அடப்பாய் அந்த பாலே விட மாட்டிங்களா? அதுலேயும் இப்போ லீகோ மோடுன்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த காயின் எதையுமே விடாமல் அப்படியே லீகோ மோடு பிடிக்க பாருங்கள். இதையும் நிம்மதியாக விட மாட்டிங்களா? எல்லாத்துலையும் லீகோ மோடுன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. சரி டக்குன்னு போவோங்க கைஸ். இங்கே நிறைய காயின் கிடைக்குது கைஸ். பார்த்தீங்களா, போகிற வழியில் நிறைய காயின்ஸ் கிடச்சிச்சு நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். பேரி எப்படா இருக்கு? நல்லா இருக்கியா? ஏதோ லிவர் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. டேடி என்ன ஏன்டா போட்டு இப்படி பண்ணுறீங்க? அடப்பாவி அப்படி இப்படி ஏதோ போகிற மாதிரி வழியை செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. கைஸ் என்னது கைஸ் இது? லீகோ மோடுன்னு நீங்கள் இன்னும் புதுசாக இருக்குதுன்னு கிடையவே கிடையாது கைஸ். இங்கே பாருங்கள் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. நீங்கள் பாரிஸ் பிரிசனை அசிங்கப்படுத்தி வச்சுருக்கீங்களா? இதனால தான் வந்து அதுக்கு பாதி ரேட்டிங் இருந்துச்சு. வெறும் 58% ரேட்டிங் அதுக்கு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி லீகோ மோடுன்னு கொடுத்தீங்களா, அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். ஸோ இங்கே ஏதோ லிவர் இருக்குது, இதுதான் கேட்டிருந்தாங்க போல இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்படியே அந்த சைட் போயிட்டான். வர்றா பேரல் மாதிரி இருக்கான் அப்படியே. வெயிரா வைக்க மாட்டேங்க அப்பா. ஐயோ பிடிச்சிட்டான் கைஸ். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுமா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காதான் நினைக்கிறேன். ஸோ பேரி வாடா, நம்மளே கூப்பிட்றேன் கைஸ். வந்து புடிடான்னு வந்து கூப்பிட்டுருக்கோம். இங்கே வேகமாக பார்த்தீங்கன்னா போவோம். ஒரு மாதிரி திடுதுன்னு ஆயிடுச்சு. திடீர்னு வந்து பயமுறுத்திட்டு இருக்கோம் அப்படியே. ஓகே வேகமாக போவோம். இல்லை கைஸ் அது அப்படியே பண்ணது அப்படியே தான் இருக்குது. பேரி பாய்டா தப்பிச்சு போகிறேன். ஏண்டா இது ஏனியும் விட மாட்டிங்களா? எல்லாத்தையும் போடி கைஸ். நான் திட்ட ஆரம்பிச்சேன். உடனே வந்து என்ன எங்களேடா திட்டுறேன்னு சொல்லிட்டு உடனே மாட்டி விட்றானுங்க. கைஸ் ஆனால் நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கே நியாயமாக இருக்கா? எல்லா இடத்துலையும் லீகோ மோடுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. கைஸ் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மாதிரி ஒரு கேன் ஜூஸ் கேன் இருக்கும். அது குடிச்சிட்டு ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கு போல் காரை போய் வச்சுருக்கானுங்க. அடப்பாய் தானே கைஸ் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குண்ணா. ஏன்டா இப்படி பண்ணி வச்சிங்க? இப்போ பாருங்க கைஸ், கார் ரேஸ் போல் இருக்குது. என்னடா கண்ட்ரோல்ஸ்லாம் சத்தியமாக ரொம்ப கேவலமாக இருக்குது. கண்ட்ரோலையாச்சும் அட்லீஸ்ட் பாடி கண்ட்ரோலையாச்சும் அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒழுங்காக வச்சுருக்கணும். அவங்க உள்ள கண்ட்ரோல்ஸில் ஒழுங்காக வைக்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. இந்த கண்ட்ரோலையாச்சும் அட்லீஸ்ட் ஒழுங்காக வச்சுருக்கனால. ஸோ பார்த்துப்போம். எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? இன்னும் எனக்கு மட்டும் நடக்கல, மற்றவங்களுக்கு நடக்குது. இது யாருக்கு இது பாருங்கள், அப்படி ஈரி இழிச்சிட்டு இருக்கு பாருங்களேன். செம்ம கடுப்பு ஏற்றுருங்க. இந்த காரில் ஏதாச்சும் லீகோ மூணு ஆடப்பாய் அதையும் விட மாட்டிங்களா? எல்லாத்துலேயும் லீகோ போட்டு இப்போ டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஓகே திரும்ப பொறுமையாக இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு போக தேவையில்ல. ஏன்னா இங்கே ஸ்டண்ட் அடிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. இது என்ன பிரச்சனைனா அது மாதிரி தம் ஸ்டிக்கையும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பட்டன்ஸையும் கொடுத்துருக்காங்க. தம் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அது இது எல்லாம் நியாயமாக தெரிலையாடா. அந்த தம் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து
சைடு போனால் போக முடியல. நான் கண்ட்ரோல்ஸில் இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்கீங்க. இந்த லீகோ மோடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அதான் கஷ்டமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஒழுங்காக தான் இருந்துச்சு. என்னென்ன இவன் யாரா இவன் எவனோ வந்து ஃப்ரெண்டில் கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. நான் டாக்கா வாங்கடா பேசுவோம். இது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கா? நான் உங்களுக்கு ஃபினிஷ் லைன் டெலபோர்ட் பண்ணவா கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் முடியாது. பிகாஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் அடுத்த செக் பாயிண்ட் டெலபோர்ட் பண்ணுவேன். ஆனால் நான் கேட்பேன் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபினிஷ் லைன்லாம் வந்து தேவையில்லை. நம்ம கண்டிப்பாக அது முடிக்கிறோம். இந்த லெவல் இந்த ரவுண்டு மட்டும்தான் இப்படி இருக்குது. இப்படி போயிட்டு அப்படியே நைஸ் அப்படியே நைஸாக இப்படி திருப்பி அப்படியே போ ஏய் என்ன கைஸ் இது இப்படி கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்கானுங்க. கண்ட்ரோல்ஸ் இப்படி வச்சு தொலைச்சிருக்கானுங்க கைஸ் பாருங்களேன். அந்த தம்ஸ்டிக் சைடில் வச்சாலும் ஒரு மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது கைஸ். மூளைக்கு வேலை கொடுக்குறது போல இருக்குது. கிளாசிக் தம்ஸ்டிக்கு டாப் டு மூவ் கொடுத்துருவோமா? இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க கைஸ். சீக்கிரமாக வந்து ஐயோ என்னடா பண்ணுறீங்க கைஸ்? இதுதான் கைஸ் டாப் 2 மூல பிரச்சனை. நான் பார்த்தீங்கன்னா வந்து இது வேறு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இது டைமாண்டிக் தம்ஸ்டிக்கா டிஃபால்ட் டைமாண்டிக் தம்ஸ்டிக்கே வச்சுப்போம். என்னடா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. பார்த்து அப்படியே கைஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். கண்ட்ரோல்ஸ்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்டா கேம் தானடா ஆடுறோம் கைஸ். கேம் எதுக்கு விளாட்றோம்? ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறது கேம் விளாட. அதுலேயும் இந்த மாதிரி டென்ஷன் வச்சிங்கன்னா என்னடா பண்ணுவேன் நீங்கள்? இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக தெரில. இதுக்கு தான் பாரிஸ் பிரசனுக்கு ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது போல இருக்குது. இருங்க அந்த சைடு தான் பள்ளம் இருக்கா பார்த்துப்போம். பள்ளம் இல்லை இருக்கு. நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் பின்னாடி இருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அப்படி போகணும் போல இருக்குது. அந்த பள்ளத்தை போய் வச்சு தொலைச்சிட்டானுங்க. ஓகே இப்படி இருந்து ஒரே இதில் போயிடணும். அப்படி போயாச்சு. இங்கே ஒரு பள்ளம் அப்படி நிறுத்து அப்படியே பொறுமையாக ரொம்ப ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக போவோம். போடா பார்த்துப்போ. ஓகே ஏமாடி இதுக்கு மேலே அவுட் ஆனால் அவ்வளோதான். நான் அது மாதிரி இந்த கேமே அடுத்து விளாட மாட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்ததே எவ்வளோ இது என்ன அடப்பாயிடே கைஸ். இந்த கஷ்டப்பட்டு இந்த ரேஸை போய் முடிச்சு தொலைச்சேன். ஸோ ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு கைஸ் ரேஸு. அங்கங்கே அப்பப்போ விழுந்தேன். என்னென்னமோ ஆச்சு கைஸ். அப்பாடி கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது லீகோ மோடில் அந்த ரேசிங்கு. இந்த ஓடிட்டே போகிறது கூட ஓரளவு கஷ்டமாக இருக்கும். ஆனால் முடிச்சிடலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே என்னடா இது ஏனி ஒரு நிம்மதியாக விட மாட்டிங்களா? இதுலேயே லீகோ மூடும் போட்டு வச்சுருக்கானுங்க. இது என்ன டோனாட்டும் தெரில. அங்கங்கே ஆனால் அடைச்சிருக்கு. நம்ம எடுக்க முடியாத அளவுக்குலாம் வச்சுருந்தானுங்க. அதை எடுக்காமல் மட்டும் சரி எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துப்போம். அந்த ஏனியே விட மாட்டிங்களா போட்டு லீகோ மூடு அப்படி என்னடா இருக்குதுல்ல தொல்லை தாண்டா இருக்குதுல்ல. ஓகே இந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி இந்த லீகோ மோடில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. என்னடா அது தப்பிச்சிட்டேன். ஓகே என்னதுடா அது? என்னடா அது? எனக்கு ஹைட் எடுக்க போகிறீங்களா? என்னடா அது? என்னடா அது புதுசாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா போகிறேன். சூப்பராக இருக்குது. அடப்பாய் டேய் என்னடா பண்ணுறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பியும் நான் இப்போ சூப்பர்மேன். அடப்பாய் சூப்பர்மேன் சொன்னால் உடனே போதுங்க. நான் சூப்பர்மேன். பாத்துரா மாடி. இந்த ஃபேன் தானே போயிடலாம். அடப்பாய் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணுமா? போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லீகோ மோடு. இன்னும் அந்த ஃபேன் சுற்றுறது என்னடா இது என்ன இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்கீங்க? தெரில கைஸ். பாடி சை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். சாப்பாடி முடிச்சிட்டோம் கைஸ். நம்ம சவுண்ட் இந்த வீடியோவில் எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா போகணும். அப்படியே என்னடா இப்படி வச்சுருக்கீங்க? இல்லை காயினே விட மாட்டீங்க. ஃபுல்லாக லீகோ மோடு போட்டு
டார்ச்சர் பண்ணுறாங்க கைஸ். என்ன பட்டன்டா அது? பட்டன் இல்லை, துப்பாக்கி கொடுத்துருங்க. என்ன துப்பாக்கி கிடையாது, வந்து துப்பாக்கி வச்சா அடிக்கணும் போல இருக்குது. அடிப்போண்டா, அடிடா. ஒழுங்கா அடிடா. என்ன எய்ம் அடிச்சு அடிக்கணுமா? ஏய் டாட்டிங் ஆன் என்னன்னு தெரில, டாட் கூட கொடுக்கல அந்த இதை. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அடுத்து என்னடா ஃபைனலா? ஆமாம் கைஸ், அவங்க கர்மம் முடிச்ச ஒரு பாக்ஸ், ஒரு 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 பாஸ் இருக்கான். இதுலேயே லீகோ மோடு போட்டுச்சுங்க, கடுப்பாயிருவேன்டா. ஏ யாரா நீ என்ன சொல்கிற? என்னடா குதிக்கிறான், என்ன குரங்குத்தையெல்லாம் பண்ணுறான் இவன். என்னடா குரங்கோட மோசமாக தாவறான். எப்படா இருக்கு, நல்லா இருக்கியா? என்னடா ப்ரொடக்ஷன் பண்ணுற? ஏன்டா உன் முக்கால்வாசி இழுத்து காலி, இதுக்கு மேலே என்னடா எனக்கு காலி பண்ண போகிற? உன் முக்கால்வாசி இழுத்து நீ இப்போ காலியே ஆக போகிறடா நீ. இதுக்கு மேலே உனக்கு என்ன இல்லை கேட்குறேன். அவனை காலியே ஆகிட்டான். சரி பாடி போய் பார்ப்போம். லீகோ மோடு போட்டிருக்காங்களா இல்லையா? என்ன போட்டிருக்கானுங்க? இல்லை கைஸ், லீகோ மோடு போடல. ஏதோ போட்டிருந்தீங்கன்னா அவனா என்னது இதோ டிசைனு. நல்ல வேலை லீகோ மோடு போடலைன்னா செம்ம கடுப்பாக இருப்பேன். ஃபுல்லாக லீகோ மோடுன்னு என்னமோ லீகோ மோடு போட்டிருக்கானுங்க. ஆனால் கேமில் இல்லை, ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கானுங்க லீகோ போர்டுன்னு சொல்லி. ஸோ இங்கே ஏதோ இந்த கார் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வேன் தான் வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி ஏதோ கார் மாற்றிருக்காங்க. இப்போ வேகமாக பார்த்தீங்கன்னா இப்போது கார் நல்லா இருக்குது. இதுக்கும் கண்ட்ரோல்ஸ்லாம் மோசமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ரோட்டில் தானே போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா ஆனால் கைஸ் வந்துட்டோம். வெளியே இருக்கணும். என்னதுடா அது? இது கட்ட சொல்கிறாங்க. என்னது கிட்ட கட்ட சொல்கிறீங்களா? என்னன்னு தெரில. இங்கே ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குமே, கேஸ் ஸ்டேஷன் வச்சுருப்பானுங்க. இங்கே தான் இருக்குது கேஸ் ஸ்டேஷன். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா போய் பார்ப்போம். போன பாட்டில் பார்த்தீங்கன்னா டப்பா வச்சு மேலே அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஏதோ இருக்குது. இங்கே எத்தனை காயின் இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து வச்சு போன மாட்டிக்கு. என்ன திறக்க முடியலையா அந்த டோரை? இது திறந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த டோரை திறந்து போன வாட்டி ஏதோ இந்த மாதிரி ஏதோ இதெல்லாம் போட்டுச்சு, பார்டர்லாம் போட்டுச்சு. அந்த டப்பா போட்டு ஏறி போக மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த வாட்டி வேறு இந்த வாட்டி இது பில்டு பண்ணி ஜம்ப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஜம்ப் பண்ணுறது. சூப்பராக இருக்குது. என்னது இதை சுடுறாங்க. சுட்டுருவோம் கைஸ். சுடு சுட்டாச்சு. ஆனால் கைஸ் வந்துட்டோம். ஏன்னா இதுலேயே லீகோ மோடு போட்டு வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் லீகோ மோடுன்னு போட்டு வச்சுருக்காங்க கைஸ். ஸோ வந்துட்டோம் கைஸ். பார்த்தீங்களா கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஃபோன்லேயே இருக்குன்னா பிசியில், இப்போ ஃபோன்லேயே எப்படி இருக்குன்னா பிசிலாம் வேறு லெவலில் இருக்கும். ஓகே. இந்த ஹெலிகாப்டர் எடுக்கக்கூடாது. அங்கே பின்னாடி காயின்ஸாக இருக்குது. அடப்பா இது தெரியாமல் எடுத்து தொலைச்சிட்டோம் கைஸ். இந்த இதை போய் எடுத்து தொலைச்சிட்டோம் தெரியாமல். காயின்ஸாக இருக்குது கைஸ், எல்லாம் எடுத்துருக்கலாம். ஆச்சா சரி பரவாயில்ல விடுங்க. சரி பரவாயில்ல விடுங்க. நாம் பார்த்தீங்கன்னா பார்த்துப்போம். யார் நீ? யார் நீ? என்னது உங்களுக்கு நான் வந்து ஃப்யூச்சர் பாரிஸ் பிரிசன் ரன் வந்து உங்களுக்கு வந்து அதான் நான் உங்களுக்கு ஓட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அதான் உங்களை ஹெல்ப் பண்ணுறது கேட்குறான். ஆனால் நோங்கிற ஆப்ஷன்லாம் இல்லை, ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நோ. நான் பார்த்தீங்கன்னா நோ தான் கொடுக்கணும்னா நான் வேறு ஆப்ஷனே இல்லை. அடப்பாய். நமக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரில இது. இப்போ நினச்சா காயின் போய் எடுக்க முடியுமான்னு தெரில. நீங்கள் எத்தனை காயின்ஸ் இருக்குது? யாரா நீ ஆடிட்டு இருக்க? குரங்கு மாதிரி ஆடிட்டு இருக்கான். என்னது அப்பாசின்னு உத்த வேம்பேரா? யாரா நீ? அதிகமாக காயின்ஸ் எடுத்துட்டாரா? போன பாட்டி நம்ம 3rd பிளேஸ், இந்த வாட்டி பாட்டிலையும் நம்ம 3rd பிளேஸ் தான். அந்த காயின் எடுத்துருந்தோன்னா நம்மளும் 2nd பிளேஸில் வந்திருப்போம். 2nd பிளேஸ் பாருங்கள் போயிருக்கலாம். அச்சா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். சூப்பர் ஜம்ப் கிடச்சிருச்சு. இது கிடச்சிருச்சா? இப்போ நான் எப்படி போகணும்னு சொல்லித்தரேன். எப்படி போனோன்னா இப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி கீழே விழுந்தீங்க அவனா திருப்ப செத்து போயிடுவீங்க. இந்த மாதிரி கீழே எங்கேயாச்சும் விழுந்துட்டிங்கன்னா ஏமாடி கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா பறக்கிறோம். இது சூப்பர் ஜம்ப்பால் வரதில்லை. என்னடா ரேஸ் இருக்கிற இடத்துக்கு விட்டீங்க? அது இன்னும் கொஞ்சம் ஓவராக தரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு லோ கிராவிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சு. இது லோ கிராவிட்டி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு லோ கிராவிட்டி மாதிரி தரல. நம்ம பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கோம். அதில் சூப்பராக இருக்குது. சூப்பர்மேன் மாதிரி பறந்துட்டு இருக்கோம் அப்படியே. எங்கடா போய் என்ன விடுதுங்க? என்னங்கிறா அது? உருண்டெல்லாம் கூப்பிட்டு போதுண்ணே. வா நோ இதான் 40 கைஸ் சொன்னோம். ஓகே. என்ன இந்த குதி நாங்கள் ஏனியா தேவையில்ல. இருற லோ கிராவிட்டி வச்சு அப்படியே போனோம். பார்த்தீங்களா எப்படி ஓடுறோன்னு? திரு அப்படியே ஓடுறோம். ஏனியே ஏறி போயிடுவோம் பேசாமல். பிகாஸ் குதிக்கிறதுக்கு இல்லை சரியில்லை நமக்கு. அம்மாடி
போச்சு போச்சு போச்சு. என்னடா இவன் திருப்பி நிற்கிறான்? ஆச்சு என்னாச்சு? இது உங்களுக்கு நான் ஓட் பண்ணுறேன் ஃப்யூச்சர் பேரிஸ் பிரிசன் ரன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் எஸ் இருக்குது நான் கொடுக்கல. சரி உங்களுக்கு பேரிஸ் பிரிசன் விளாடுற என்ஜாய் பண்ணுறீங்களா நம்ம அப்படின்னு கேட்குறான். நம்ம உடனே வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம போட்டுருவோம். உடனே உங்களுக்கு வந்து லீகோ ஈவெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐஎஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். உடனே வந்து லீகோ மோட் ரொம்ப கூலாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். நம்ம எக்ஸ்ட்ரீம்லி கூல் பிடிச்சிருவோம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் கூலராக இருக்க வேணுமா இருக்க அதாச்சும்மா என்னது டிட் பிளே இந்த கேம் மேக் லீகோ மோட் சீம் கூலர் ரொம்ப கூலாக இருக்குன்னு போட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து மற்ற ரோலாக்ஸ் கேம்ஸ்லேயே லீகோ மோட் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறோம். நம்மளும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ அந்த வாட்டி பறந்துக்கிட்டு போய் இந்த காயின்ஸ்லாம் எடுக்காம விடக்கூடாது. மணி மணி பாடி எப்படி பறக்கணும் கைஸ் பாருங்க கைஸ். இதுக்காச்சும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாடி எப்படி பறக்கணும் கைஸ். நான் எங்கிட்டாச்சும் போய் விட்டுறாதீங்களா தயவு செஞ்சு. எப்படியாச்சும் அந்த ஐலாண்டு நம்ம பிடிச்சிடணும் கைஸ். அந்த ஐலாண்டு பிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஐயோ பிடிக்காம விட்டோம் கைஸ். பிடிக்காம விட்டா தொலைச்சிட்டோம் கைஸ். இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பிரித்து பார்ப்போமா? எங்கடா வந்து விட்றீங்க அடா பாய். ஸோ அந்த காயின்ஸை மறந்துட வண்டி தான். எனக்கு வேறு வழி தரல. நீ நல்லா ஆடுறா குரங்கு ஆடிட்டு இருக்கான். இது என்னதுடா இது? ப்ரிசன்ஸ் இல்லா என்னதுடா இது? நான் திறந்து கிடக்கு. யார் பாணி அடி வாங்கடா. என்ன எங்கடா வர்றேன் அடிச்சு பறக்க விட்றா. உன்னை சும்மா விடக்கூடாதுடா. இவன் அப்போ புதுசாக அந்த பிளேயர் கைஸ் தெரியுதா? இவனை அடிக்க முடியல என்னன்னு தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ காடாக விளாண்டுருக்கோம். இவன் அடிச்சிட்டு இருக்கான் எல்லாரையும் போட்டு. என்னடா அடிக்க என்னடா இப்படி ஓடிட்டுருக்கீங்க எல்லாரும்? இப்படி ஓடிட்டு இருக்கானுங்க எல்லாரும். ஓகே நான் எப்படியாச்சும் இந்த இடத்துக்கு பார்க்குறேன் கைஸ். இது என்ன இடம் நான் கண்டுபிடிச்சிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்காக அது நம்ம இருந்த இடம் தான் இது. அதுக்கப்புறமா நம்ம முடிச்சிருப்போம்ல. நம்ம முடித்த உடனே வந்து நம்ம முடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்போ திரும்ப புதுசாக பிளேயர்ஸ்லாம் வருவாங்களா அவங்களாம் போட்டு அடிக்கலாம் போல இருக்குது. ஸோ இவனை போட்டு அடிக்க ட்ரை பண்ணுவோமா எடுத்துட்டாங்க. இது ஒரிஜினலாக நான் பண்ணியிருக்கேன் நான் ஆடி. ஆனால் என்னன்னு தெரில இதில் வரமாட்டேங்க என்னன்னு தெரிலத. அடிவாங்க ஒன்றும் ஆக மாட்டேங்குது எனக்கு. ஆனால் ஹெல்த்தெல்லாம் குறையும் அவனுக்கு. அந்த பண்ணுறதுனால அவனுக்கு ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் குறையும். நான் அதை நான் விளாடும் போது நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஏன்ட்டு வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணுறது தெரியுமா? நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட சீட்டிங் பண்ணுறான். நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா அவன் காசு கொடுத்து இதெல்லாம் பண்ணுறானோ அப்படின்னு நான் நினச்சேன். காடா மாதிரி அந்த ரோபாக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறானோ நான் நினச்சேன். உடனே நான் அதுக்கப்புறமா தெரிஞ்சுது நம்மளாலே பண்ண முடியும் அப்படின்னு. அதுவும் நான் பிளேயர்ஸ்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் ஒருத்தர் பாவம் தவிச்சு ரொம்ப நான் போட்டு டார்ச்சர் பண்ணேன். எனக்கே ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு. விட்டுட்டேன். போகிறாங்க சொல்லிட்டேன். எங்கடா வாடா இப்போ எங்கடா ஓடுற? இதை பார்த்துட்டு புது ஸ்கின்னாக இருக்குது. ஆனால் பேரிஸ் பிரிசன் எப்படினாலும் பிரிசன் தானே கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பாய்.